இது ஒரு மஷ்ரூம் இல்லாமல் பண்ண ஒரு மஷ்ரூம் ஸ்நாக்ஸ் தான். ஸோ அச்சு வந்து மஷ்ரூமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் திடீர்னு மஷ்ரூம்க்கு நான் எங்கே போகிறது. ஸோ அதனால் வந்துட்டு அரிசி மாவு இருக்கும் இல்லையா, கொலக்கட்டை பண்ணுறது இல்லைனா இடியாப்பம் பண்ணுறது, அந்த மாவை வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சும்மா சின்ன பால் மாதிரி நல்லா உருட்டிக்கணும், எந்த இடத்துலையும் கிராக் இல்லாமல். ஸோ அதை வந்துட்டு ஒரு குட்டியோன்னு மூடி எடுத்து அதை வந்து உள்ளே வந்து லைட்டாக அமுக்கி எடுத்தோம் அப்படின்னா அந்த மஷ்ரூம் ஷேப்பில் வந்துடும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான மஷ்ரூம் அளவு இருக்காது, பட் பார்க்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்குமே டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுனால அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே போயிட்டு, ஸோ அதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் வச்சு. ஸோ ஸ்டீம் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஒரு கடாயில் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூடயே வந்துட்டு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு அது கூடயே உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு சும்மா ஒரு 1.5 தக்காளி போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடணும். ப்யூரே பண்ணி போடுறத விட இந்த மாதிரி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ அதுவே கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தண்ணி மாதிரி ஆகிடும். அது கூடயே வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த கொலக்கட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே வந்து மூடி வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து அந்த மசாலாலாம் அதுக்குள்ளெல்லாம் போய் நல்லா கோட்டாகி அந்த ஹோல்குள்ளெலாம் நல்லா மசாலா போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டான்.